அண்ணன் சொல்லுங்கண்ணே. என்ன மாதிரி பொருள் எல்லாம் கையில வாங்கியாச்சா? இப்பதானே பொருள் வாங்கிட்டு வண்டியில ஏற வந்தேன், நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்தியா? பாத்துட்டேனே, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மாதிரி 20 வயிறு இருக்கான்னு இன்னொரு முறை எண்ணிக்கோ. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் குறையுதுன்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். ஒன்னு பல லட்சம் மதிப்பு மாதிரி. சரிங்கண்ணே, எதுக்கும் நான் இன்னொரு வாட்டி எண்ணி பார்த்தறேன். என்ன மாதிரி லைன்ல இருக்கியா? எல்லாம் சரியா இருக்கா? அண்ணே சரியா 20 வயரம் இருக்குண்ணே. ஆனா ஒன்னே ஒண்ணுண்ணே, ஒவ்வொரு வயரமும் எப்படி மின்னுது தெரியுமா? என் வாழ்க்கையில இப்பதான் முத தடவையா வைரத்தை பாக்குறேனே. சரி சரி, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீ அங்கிருந்து கிளம்பி உடனே வந்துரு. அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டேஞ்சர். ஓகேண்ணே, இதோ உடனே கிளம்பிடுறேண்ணே. ஓகே, சீக்கிரமா வா. பிளான் பக்காதானே? கார்த்தி, அந்த மாறி இந்த ரூட்ல தான் வந்துட்டு இருக்கான். நம்ம போய் அந்த வைரத்தை அடிக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அண்ணி, அதோ ஒரு வண்டி வருது. கார்த்தி, அதே வண்டிதான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். டேய் யோ, அறிவில்ல உனக்கு? டேய் அறிவு கட்டவனே, நான் ஃளைட்டா ஓட்ற குறுக்க வந்து விடுற. யோ, நீ கார்ல கவனிக்காம வந்துட்டு என்ன கத்துறியா? ஏய், உங்ககிட்ட எல்லாம் வெட்டியா பேசிய டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. கிளம்பு. ஏய், சும்மா மரியாதையா பேசு. இதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். இதுக்கு மேல தேவையில்லாம பேசுன போய வெட்டி பொலி போட்டுருவேன்.
எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீ தப்பிச்சடா. மரியாதையா கிளம்பியா? போயிடு. கிளம்பு கிளம்பு. அண்ணி வைரத்தை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் கார்த்தி. அண்ணி நீங்க சொன்னபடியே வைரத்தை அடிச்சாச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அண்ணி? இதை எடுத்துட்டு போய் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. சரிங்க அண்ணி. ரம்யா, ரம்யா. மாமா. சம்யுக்தா எங்க? சம்யுக்தா இப்பதான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா மாமா. ஓ நீங்க சாப்பிடுறீங்களா? சரி. வாங்க வாங்க. வாங்க சம்பந்தியம்மா, வாங்க. வாங்க உட்காருங்க. ஹாய். வாங்க சந்தோஷ், உட்காருங்க. நல்லா இருக்கியாம்மா? நீங்க உட்காருங்க அரவிந்த். போய் காஃபி போட்டு கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம். தம்பி நீங்க உட்காருங்க. எங்க குல வழக்கப்படி எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளை எங்க குலதெய்வ கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் பொங்கல் வச்சு பூஜை பண்றதா எங்க வழக்கம். அதான் ரம்யாவை அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். அதுக்கு என்ன, உங்க குடும்ப வழக்கம் எப்படியோ அப்படியே பண்ணிடலாம். இதுக்கு பர்மிஷன்லாம் எது கேட்டுக்கிட்டு என்னத்த நான் சொல்றது? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அரவிந்த்? பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதுதான், பொங்கல் வைக்க வேண்டியதுதான், பந்தக்கால் நட வேண்டியதுதான், கல்யாணம் முடிக்க தாலி வாங்க வேண்டியதுதான். ஆட சொல்லும் போதே என் பொண்ணு முகத்துல வெக்கத்தை பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரே வருஷத்துல அழகா மகாலட்சுமி மாதிரி பெண் குழந்தைய பெத்து என் கையில கொடுத்துடணும். நிறுத்துங்க. அது ஒரு நாளும் நடக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? ரம்யாவுக்கு குழந்தை பெத்துக்க முடியும்ல? என்ன கேள்வி இது? ரம்யா ஒரு குழந்தை இல்ல, 10 குழந்தை கூட பெத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு பேரே கிடைக்கலையா? அவ்வளவு மாதிரி குழந்தை வேணுங்கிறீங்க, அதுவும் மகாலட்சுமி மாதிரி. சீ. என்ன அரவிந்த், அவங்க இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க? அவங்க சாதாரணமா மகாலட்சுமின்னு தானே சொன்னாங்க. அதுக்கேண்டா நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லத்த, அவ பேரை கேட்டாலே எனக்கு ஆசிட் ஊத்துன மாதிரி இருக்கு. சாரி மிஸ்டர் அரவிந்த். மகாலட்சுமி உங்க ஒய்ஃப்னு எனக்கு தெரியும். நீங்களும் அவங்களும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க அவங்க மேல இவ்வளவு கோவமா இருப்பீங்கன்னு நான் சுத்தமா நினைக்கவே இல்லை. இந்த அளவுக்கு அவங்க மேல என்ன வெறுப்பு? அவங்க பேரையே கேட்க கூடாதுங்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? அவ ரொம்ப தப்பானவ சார்.
அவளோட குணம் சரியில்லை, புத்தி சரியில்லை. அவள மாதிரி ஒரு கேவலமான பொம்பளைய நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார். அதனாலதான் அவ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா. அரவிந்த் சார் என்ன சொன்னீங்க? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னா எங்க இருக்காங்க? உங்க ஆபீஸ்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க அரவிந்த், அவங்க உங்க ஆபீஸ்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்ல, அது வந்து அரவிந்த், என்னப்பா அவங்க ஏதோ யதார்த்தமா மகாலட்சுமி மாதிரின்னு சொன்னாங்க. அதுக்கேப்பா இப்ப அவளை பத்தியே பேசிட்டு இருக்க? என்னடா அவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவ எங்க இருந்தா நமக்கு என்ன? ஆமாத்த, நீங்க சொல்ற மாதிரி தேவையில்லாத பேச்சுதான். நல்ல காரியமா நீங்க வந்திருக்கீங்க. நான் எதையோ பேசிட்டேன். நான் எரிச்சல்ல பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சேச்சே தம்பி, என்னது நமக்குள்ள சொந்தக்காரங்களாக போறோம், நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? சார், நீங்க வந்த விஷயத்தை கேட்காம நான் எதேதோ பேசிட்டேன். சொல்லுங்க சார். வேற என்ன, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு ரம்யாவை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா சார். நான், ரம்யா, அத்தை எல்லாருமே உங்க குலதெய்வ கோயிலுக்கு வரோம். சரிப்பா, பூஜை பண்ணி பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு என் குலம் தழைக்கணும்னு நினைச்சா அவர் இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைப்பாரு. சரிதானப்பா? நீங்க நினைக்கிறது, நாங்க நினைக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சந்தோஷ் தம்பி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நாம நினைக்கிறத விட அந்த கடவுள் நினைக்கிறது தான் எப்பவுமே நடக்கும். இந்தாங்கம்மா, பத்திரிக்கையை வாங்கிக்கங்க. நீ எங்கடி இருக்க? உன்னை தேடுற மாதிரி நிலைமை வந்துருச்சேடி. உன்னை பத்தின எந்த தகவலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அரவிந்த் கிட்ட கேட்டா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியும், ஆனா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏமா ஆசிரமா தெரியுங்களே, யாரம்மா? ஃப்ரெண்ட் அண்ணா, என் ஃப்ரெண்டு மகாலட்சுமின்னு பேரு. அவளை காணோன்னு தான் தேடிட்டு இருக்க. சரிம்மா, போயிடலாம். அண்ணா, இப்ப நம்ம போக போற ஆசிரமம் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் 5 கிலோமீட்டர் போகணுமா? சரிண்ணா, அவ அங்கேயும் இல்லைண்ணா, இன்னும் சில ஆசிரமங்கள்ல தேடணும். கண்டிப்பா தேடிடலாமா. அதான் ஃபுல் டே ஆட்டோ புக் பண்ணியிருக்கீங்கல்ல, எல்லா ஆசிரமமும் போய் தேடுவோம். கவலைப்படாம வாங்க. சரிங்கண்ணா. மனநல மருத்துவமனைக்கு போகணும்பா. மா, இது சேரோட்டம் இல்லம்மா. இல்ல தம்பி, ரொம்ப நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஆட்டோவும் வரல. என் பொண்ணு இந்த பக்கத்துல இருக்கிற மனநல மருத்துவமனையில தான் இருக்கா. அவளுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? சவாரி இருக்கேம்மா. அம்மாடி, உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைன்னா போற வழியில என்னை இறக்கி விட்டுறீங்களா? அண்ணா, இவங்க சொல்ற ஹாஸ்பிட்டல் எங்கண்ணா இருக்கு? போற வழியில தாம்மா இருக்கு. அண்ணா, போற வழி தானே. இவங்கள பார்த்தாலும் பாவமா இருக்கு. பொண்ணுக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இவங்களை இறக்கி விட்டுட்டு போயிடலாண்ணே. சரிம்மா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. வாங்கம்மா. சொல்லுடி. வேற எங்க போவேன்? சாக்கடை தண்ணிக்கு போக கிடையாது. என் பொண்ணை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். சரி, நான் போயிட்டு வந்துட்டு கூப்பிடுறேன். என்னம்மா, உங்க பொண்ணுக்கு என்னாச்சு? ஆசாசியா வளர்த்த ஒரே பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை. பஸ்ல இருந்து கீழே விழுந்து 6 மாசம் ஆச்சு.
தலையில அடிபட்டது இன்னும் நினைவு திரும்பல. ஏதோ லூசு மாதிரி பேசுறா, பேந்த பேந்த முழிக்கிறா. யாரையுமே அடையாளம் தெரியல. டாக்டரை கேட்டா நினைவு திரும்பி நார்மல் ஆக ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாங்க. இவ வயசு பொண்ணுங்கெல்லாம் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வராங்க. ஆனா இவளை நான் மனநல மருத்துவமனையில போய் பார்த்துட்டு வரேன். ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. என்ன பண்றது, எல்லாம் விதி. அவளுக்கு சாப்பாடு கொடுக்க தான் போயிட்டு இருக்கு. அதையும் சாப்பிடறா என்னன்னு தெரியல. கடவுளுக்கு கருணையே இல்லாம போச்சு. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, கடவுள் சீக்கிரமே உங்க பொண்ணை குணப்படுத்திடுவாரு. சரிம்மா. இறங்கிம்மா, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. வரேம்மா, ரொம்ப நன்றிம்மா. அண்ணா ஆட்டோவை நிப்பாட்டுங்கண்ணா. என்னம்மா என்னாச்சு? அண்ணா கூட வந்த அம்மா அவங்க பொண்ணு குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. ஆனா அர்ச்சனை பைய வண்டியில எங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இருங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்க பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பாஸ் வாங்கிட்டு போவாங்க. நீங்க எப்படிமா உள்ள போவீங்க? பரவாயில்லண்ணா, நான் போய் கேட்டு பாக்குறேன். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. நில்லுங்கம்மா, யார பார்க்கணும் நீங்க? அது போறாங்களா அந்த அம்மா? ஆமா, என் கூட ஆட்டோல வந்தாங்க. இந்த அர்ச்சனை பைய மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இத நான் போய் அவங்க கிட்ட கொடுத்துறேன்னா. சீக்கிரம் கொண்டு போய் கொடுமா. அம்மா அம்மா நில்லுங்க. அம்மா 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 நீங்க கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருப்பீங்க போல. இந்த அர்ச்சனை பையன் ஆட்டோலயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அதை கொடுத்துட்டு போலான்னு தாம்மா வந்தேன். ரொம்ப நன்றிம்மா. நான் கும்பிடுற சாமுண்டேஸ்வரியே நேர்ல வந்து கொடுத்த மாதிரி இருக்குமா. ஒவ்வொரு நாளும் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறதே அவ சீக்கிரம் குணமாகணும் தாம்மா. ஏதோ சிந்தனையில இது ஆட்டோலயே வச்சுட்டம்மா. நித்யா 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 நான் பாட்டி பாட்டி இங்க வாங்க இங்க வாங்க. அதோ அதோ அங்க பாருங்க, அங்க நிக்கறல்ல அவதான் நித்யா. என் ஃப்ரெண்ட் நித்யா. நான் தகவல் சொல்லணும், அவளுக்கு எப்படியாவது தெரிவிக்கணும்னு சொன்னல, அவதான் என்ன தேடிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டா. அங்க பாருங்க, என்ன பத்தி தான் யார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்கா. என்ன அவ கூட்டிட்டு போயிடுவா பாட்டி. எனக்காக தான் வந்திருக்கா என் ஃப்ரெண்டு. இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன். நித்யா வர இது வரேன். ஐயோ பாவம். நித்யா நான் இங்க இருக்கேன். நித்யா என்ன பாரு. நித்யா